ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குரு பகவானை மனசார வேண்டிக்கலாங்க. ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கை நிலை மாறப்போகுது அப்படின்னா என்னதான் உறவு அது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாங்க. எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவாக நம்ம குரு பகவான் தாங்க இருக்கார். ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. அது என்னம்மா உறவு? முதல்ல உறவுக்காரங்களால் எனக்கு பிரச்சனை தானே, என் உறவால் என் வாழ்க்கை மாறப்போகுது. இப்போ என்ன, எல்லாரும் எடுத்த உடனே ரொம்ப பயந்துட்டு இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் கேட்பீங்க, உறவு அப்படின்னா என்ன தெரியுங்களா? நம்முடைய முன்னோர்கள் எதுக்காக உறவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? நம்மளுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் துணை நிற்க. அதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னா அதை இன்னும் சிறப்பாக மாற்றுறதுக்கும், ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு தைரியம் சொல்கிறதுக்கும், நமக்கு அந்த கெட்டதை நீக்கி வைக்கிறதுக்கு துணையாக நிற்கிறதுக்கு மட்டும்தாங்க. ஸோ அப்படி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உதவியாக வரக்கூடியவங்க தான் உறவுக்காரங்க. இப்போ இருக்கக்கூடிய உறவுக்காரங்கள் அப்படிங்கிறது இந்த கலியுகத்தில் மாறிப்போச்சுங்க. அதை விட்டுருங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய உறவு கட்டாயம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உறவு. குறிப்பாக உங்களுக்கு அவர் எதிரி கிரகம் தான், ஆனால் உங்களுக்கு அவரால் எப்போவுமே நல்லது தாங்க நடக்கும். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய அதிபதி வேணால் அசுரர்களினோட குருவாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது தேவர்களுக்கெல்லாம் குரு, குருவிற்கெல்லாம் குரு, பிரகஸ்திபதினு சொல்லக்கூடிய குரு பகவானால தாங்க ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்கிறேன். அது எப்படி, என்ன, இவரால் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த மாற்றங்கள் நிகழும் எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படிமா, என்னோட அதிபதி சுக்கிரன், அவருடைய அமைப்பு அப்படிங்கிறது குரு பகவான். குரு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் தான் ஆகவே ஆகாது. அவரால் எனக்கு நல்லது நடக்கும், நீ எப்படிமா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க. அதை நான் மறுக்க மாட்டேன். அதாவது எப்படின்னா, குரு யாருங்க? தர்மம், தியாகம், ஆன்மீகம். சுக்கிரன் சுகபோக வாழ்க்கை, செல்வம், கலை, விருப்பங்களை தரக்கூடியவர். இதனால இவங்க ரெண்டு பேருமே சகஜமான எதிரிகள் தான். பார்வைக்கு வேணால் வெளியில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க அடிச்சுக்குவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒத்துமையாக தாங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம தலைவன் சொல்லுவோம் இல்லையா, அந்த போல தாங்க. சரிங்களா? ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு மோசமான கிரகமாக கிடையவே கிடையாதுங்க. குருவோட பாதிப்புன்னு பார்த்தா சில சமயம் உங்களுக்கு சுக வாழ்க்கைக்கு கொஞ்சம் அப்படி தடங்கல்களை கொடுப்பாரு. கடன் சும்மா செலவை இழுத்து விடுவாரை தவிர்த்து, மற்றபடி குருவோட பார்வை அப்படிங்கிறது 5, 7, 9ஆம் வீட்டுக்கு நல்ல இடங்கள்ல உங்கள் வாழ்க்கையில் விழுந்துருச்சுன்னா திருமண வாழ்க்கை, பிள்ளை, கல்வி பாக்கியம் எல்லாமே வளர்ச்சி அடையும். இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. குரு அப்படின்னா என்னங்க? முழு சுபகிரகம், நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்சவர். ஸோ இவரால் எந்த காலத்திலையுமே ரிஷபத்திற்கு பாதிப்பே வராதுங்க, இது உறுதி. சொல்லப்போனால் கடகராசிக்கு, அதாவது குருவோட உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்கி தரக்கூடிய வாய்ப்பு தாங்க அதிகமாக கொடுக்கும். இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சுருக்கமாக சொல்கிறீங்க, பகை கிரகம் தான், ஆனாலும் பெயர்ச்சி நல்ல இடத்துல இருக்கிறதுனால அவருடைய அதிர்ஷ்டம், கல்வி, திருமணம், பிள்ளை பேரு, பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு உச்சத்தை அடைய செய்வார். இதனால் இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ ரிஷபராசிக்கு ஒரு கேள்வி இருக்கும், நமக்கு மட்டும் ஏண்டா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது, எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற கேட்டுக்கோங்க. லாஜிக்காகவே நீங்கள் பெருசாக யோசிக்கலாம் வேணாம், ஜோதிடம் தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. அசுரரோட குருவான சுக்கிர பகவான் தன்னோட வாழ்நாள் முழுவதும் பெரிய தவம் பண்ணி அசுரர்கள் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட ஒரு வரமே வாங்கிட்டு வருவார்.
ஒரு மந்திரம், சரிங்களா? அந்த மந்திரத்தை இவங்களுக்காக அவர் வந்து கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுவதும் எல்லாத்தையுமே விட்டுட்டு வாங்கி வந்தும் கூட அசுரர்களினுடைய செயல்பாடுகள் இந்த சுக்லாச்சாரியாரோட தியாகத்திற்கு ஏதுவானதாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா, கோபத்தில் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு பலிக்காமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வருத்தப்படுவார். புரியுதுங்களா? உங்களுக்கு அவரே அந்த அசுர குலத்தோட வளர்ச்சிக்காக நல்லதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு சாகா வரம் தரக்கூடிய மந்திரத்தை கற்றுக்கிட்டு வந்து கூட இவங்க அதுக்கு ஓபே பண்ணலைன்னா தூக்கி போட்டால் அதே நிலையில் தாங்க ரிஷபத்துக்கு எப்போவுமே நாள் முழுவதும் இவங்க கஷ்டப்பட்டு என்ன பண்ணாலும் சரிங்க, குடும்பத்துலேயும் சரி சுற்று வட்டாரத்துலேயும் சரி என்றைக்குமே இவங்களுக்கு ஒரு நிலையான நல்ல பேர் கிடைக்கவே கிடையாது. இது உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ரிஷபராசி அப்படின்னாவே 12 ராசிகளில் 2வது ராசி ரிஷபம். நாங்கள் மண்ணினுடைய தன்மை சொல், அதாவது நிலைத்தன்மை, உறுதி, சாந்தம்னு சொல்லுவோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி சுக்கிரன். இதோட இவங்களுக்கு எங்கள் காலமாடு ராசி சின்னமாக வந்துச்சு. உழைப்பு, சக்தி, பசியை தீர்க்கக்கூடிய பொறுமை, நிலைத்தன்மை எப்படி வந்துட்டு ஒரு காலமாடு இந்த வாயில் உழுது விளைச்ச தருதோ, இந்த வயலை உழுது விளைச்ச தருதோ அந்த மாதிரி தாங்க ரிஷபராசிக்காரங்க குடும்பத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் தன்னோட உழைப்பால் வளத்தை சேர்க்கக்கூடியவங்க, நல்லது செய்யக்கூடியவங்க. காலைனாவே என்னங்க, உறுதி, பொறுமை, வளம். ஆனால் இவங்களை யாராவது ஒருத்தவங்க நோண்டிட்டாங்க, இவங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா கோபப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த காளமாடு மாதிரி ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக கோபத்தை அதிரடியாக காட்டுவாங்க. இப்போ காளை அப்படின்னாவே என்னங்க, நந்தி அப்படின்னு சொல்லுவோம். நந்தி யாரோடையது? சிவபெருமானினுடைய வாகனம். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவாகவே சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு பிரியமானவங்க. ரொம்ப நாளாக யோசிச்சிங்களா, நமக்கெல்லாம் யார் இருக்கா, நமக்கெல்லாம் யாருக்கும் நம்மளையெல்லாம் யாருக்குமே பிடிக்காது, நம்ம இப்படித்தான் இருக்கும் போல் நம்ம வாழ்க்கை அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே ரிஷப ராசிக்காரங்க சிவபெருமானுக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பிடிச்சமான ராசிக்காரங்க நீங்கள். அதாவது சிவபெருமான் எப்படி நந்தியோடு இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானினுடைய பாக்கியம் அப்படிங்கிறது எப்போவுமே கூட நிற்கும். புரியுதுங்களா? பயப்படவே வேண்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் தரக்கூடிய விரதம் மட்டும் சொல்கிறேங்க. இந்த 2 விரதத்தை எப்போவுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்குங்க. மாற்றம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். பிரதோஷ சோமவார பூஜை இதை பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருங்க. இப்போ நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருங்க, கடன் பிரச்சனையில் இருங்க, இல்லை ஏதாவது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருங்க, இதை வந்துட்டு சிவபெருமான் கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன வேணால் இருக்கட்டுங்க, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையாக கூட இருக்கட்டுங்க, தலை போகக்கூடிய ஆபத்தாக கூட இருக்கட்டுங்க, சிவபெருமான் கிட்ட போயிட்டு சிவபெருமானே நீயே துணை, ஓம் நமச்சிவாய, என்னோட கஷ்ட நஷ்டம் உனக்கு தெரியாமல் கிடையாது, என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிச்சு, உன்னுடைய பிள்ளை தான் நான், உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தப்பு பண்ணியிருக்கேன், உன்னோட தெய்வ சக்தியினால் நீதி நேர்மை கடைப்பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் வந்து நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த, அதை நீயே சரி பண்ணி கொடு அப்படின்னு ஒப்படைச்சிருங்க. இதை வந்து முக்கியமாக நீங்கள் செஞ்சே ஆகணுங்க. ரிஷபத்திற்கு மாற்றம் வரும்னா சிவபெருமான் கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க. அடுத்ததை அவர் பார்த்துக்குவார். சிவன் சொத்துக்குள்ள நாசம்னு சொல்கிறான், சும்மா கிடையாதுங்க. சிவபெருமான் கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டா அது அவரோட சொத்து. உங்கள் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். உங்களை வந்துட்டு அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அதை அவர் பார்த்துக்குவார். ஆனால் முழு மனசோட முழு பக்தியோட மனசை வந்துட்டு சாந்தமாக வச்சுக்கோங்க. சிவபெருமான் கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க, எல்லாமே சரியாயிரும். பெருசாக எந்த பாதிப்புமே கிடையாது. சும்மா கொஞ்ச நாளில் படிப்படியாக எல்லா பிரச்சனைகளுமே கண்டிப்பாக சரியாயிருங்க. ஸோ இது வந்து பொதுவாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வத்தை நான் சொல்லிட்டேன். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருப்பீங்க. உலகத்தில் எங்கெல்லாமோ வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை வந்து திருமணம் ஆகாதவங்களாக இருக்கலாம், திருமணம் ஆனவங்களாக இருக்கலாம். என்ன வேலை வேணால் செய்யலாம், அரசியலில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், இப்படி எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு
இந்த கடகராசிக்குள்ளே குரு நுழையிறாருங்க. திருமண வாழ்க்கை, உத்தியோகம், பணவரவு, குடும்பம், ஆரோக்கியம் இது எல்லாத்துலேயுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மை உண்டாக போகுது. ஜோதிடத்தில் குரு பகவான் ஞானம், செல்வம், ஆனந்தம், திருமணம், பிள்ளைப்பேறு உயர்வை தரக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுறாரு. ஸோ இவரால் இந்த விஷயங்களை எல்லாம் ரிஷபத்திற்கு கண்டிப்பாக மாறுங்க. இப்போது நீங்கள் எடுத்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக முடியும். ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாவார். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டில் 3 முறை பயிற்சியாகிறாருங்க. இதை அதிசார பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது குரு பகவான் இயல்பை விட வேகமாக ராசிகளை கடந்து செல்வார். 2025 மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியானார் இல்லைங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் வரைக்கும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறாருங்க. மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புவாருங்க. ஜோதிடத்தில் நவ கிரகங்களில் மிகவும் மென்மையானவர் மற்றும் செல்வாக்கு மிக்கவராக இருக்கின்றவர் தாங்க குரு பகவான். இவர் ஒருவருக்கு ஞானத்தையும் நிதித்தன்மை, சந்தான யோகத்தையும் தரக்கூடியவர். மனுஷ வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான செல்வங்களையும் தருபவர். அப்படிங்கிறதால எந்த கிரகமும் இல்லாத தனிச்சிறப்பு, எந்த கிரகத்துக்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவோட பார்வைக்கும் இருக்குதுங்க. நவ கிரகங்களில் முழு சுப கிரகமாக திகழ்பவர் தான் இவர் தாங்க. அப்படி பார்க்கல ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலுமே குரு பார்வை இருந்தால் கெடுபலன்கள் குறைஞ்சு நட்பலன்கள் மிகும். அப்படிங்கிறதுனால ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. குரு இருக்கும் இடத்த வச்சு ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளோட நிலையை அறிய முடியும். அப்படிங்கிறதுனால இவர் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறாருங்க. மனுஷனோட எல்லா தேவைகளையும் மனநிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி. அப்படிங்கிறதுனால தனக்காரகன் அப்படின்னு போற்றப்படுறாரு. நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கும் குரு பகவான் பிரகஸ்திபதினு சொல்லப்படுறாருங்க. 4 வேதங்கள், 64 கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களினுடைய குருவாகவும் போற்றப்படுறாருங்க. சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு நவ கிரக அந்தஸ்து பெற்றதுனால குரு பகவானை ராஜ கிரகம்னு சொல்கிறாங்க. ஒருவரோட வாழ்வில் மங்கள காரியங்கள் நடைபெறணும், கல்வியில் சிறந்து விளங்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா குரு பலம் பெற்று நல்ல நிலையில் இருக்கணுங்க. ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் குரு பகவானோட அருளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வியாழக்கிழமைகளில் முழு பக்தியோட வழிபட்டால் குரு அருள் மட்டும் இல்லாமல் திருவருளும் கிடைக்குங்க. குருவோட அருளை பெறுறதுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவையும் வழிபட வேணும். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட குரு பகவானினுடைய பார்வைக்கு பலன் அதிகம்னு சொல்லுவாங்க. எனவே எப்பவுமே எல்லா ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவோட பார்வை பல நல்ல விஷயங்களை உண்டாக்கி கொடுக்குங்க. அந்த வகையில் ரிஷப ராசிக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு பேசக்கூடியவங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்கும் துணை போவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரிஷபராசிக்காரங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாதுங்க. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கீங்க, இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் ரிஷபராசிக்காரங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிற நிறையில தான் நிறைய பேர் இருக்கீங்க.
அதுக்கு பத்தாதுன்னு 7.5 சனி வேறு நடந்துட்டுருக்கு அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டுருக்கீங்க. ஐயோ சனி பகவான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் சனி பகவான் வந்து உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டாருங்க. இனி வந்து ப்ளஸ்ஸாக செயல்படுவார். அது கூடவே உங்களுக்கு குருவோட அதிசார பயிற்சியும் வந்துடுச்சுங்க. இத்தனை நாளாக எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இனி வந்து நல்ல மாற்றங்களையும் நல்ல ஒரு திருப்புதலையும் நல்ல ஒரு குடும்ப வாழ்வையும் தொழில் முன்னேற்றம் இது அனைத்தும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இதன் மூலமாக 12 ராசிகளுக்குமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. சரிங்களா? இந்த 12லேயுமே குரு பயிற்சி மூலமாகவும் சுக்கிர பயிற்சி மூலமாகவும் டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க. ஏன்னா உங்களுடைய சொந்த அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குருவோட அதிசார பயிற்சியினால் நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? இந்த குருவோட பயிற்சியோட பலன்கள் வந்து இவ்வளவு நாளாக கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் இனிமேல் கிடைக்குங்க. இனி வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நோக்கி பயணம் பண்ண போகுதுங்க. இத்தனை நாட்களாக வந்து பணத்துக்கு தான் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துட்டு இருந்ததுங்க. பண கஷ்டம் மட்டும்தான் இருந்துட்டு இருந்தது ரிஷபராசிக்காரங்க தவிர. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மற்ற வேறு எந்த ஒரு கஷ்டமுமே பெருசாக இருந்திருக்காது. காசு இல்லை, பணம் நிற்க மாட்டேங்குது, நானும் வேலைக்கு போயிட்டே இருக்கேன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சொல்லியிருப்பீங்க. குரு பயிற்சியோட பலன்கள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் 2-3 டிகிரியெல்லாம் படிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே கூட இப்போ அந்த வேலை செய்கிறதுக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ இல்லை ப்ரைவேட் ஜாப்போ நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கேன், 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, வக்கீலுக்கு தான் லட்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வாய்தா மேலே வாய்தாவாக போயிட்டே இருக்குது, கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த விரைவில் இந்த பிரச்சனை எல்லாமே சாதகமான தீர்ப்பு வந்து சேருங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். அதே மாதிரி குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாகவே தேடி வருங்க. ராகுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும், மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அங்கே சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் எல்லாமே விலக போகுது. லாபம் அதிகமாக கிடைக்கும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். பெரியோர்களினுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுசாகவே விலக போகுதுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் எல்லாமே மீண்டும் இயங்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும்.
புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தருங்க. கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாக சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்காது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவங்க. ஏன்னா வயசு வந்து பார்த்திங்கன்னா 30, 33, 35, 38 வயசு வரைக்குமே இந்த திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையுங்க. வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2ஆம் திருமணம் அல்லது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணால் நம்ம கேரக்டரை தப்பாக பேசிடுவாங்களோ, நம்ம சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நிறைய நபர்கள் வந்துட்டு பயந்துட்டு இருந்திருப்பீங்க. 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருந்திருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது சீக்கிரமே உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இனி வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க.